தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், தி அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் காந்தி சார். இப்போ காங்கிரஸினுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அணுகுமுறை இது பத்தி நம்ம விரிவா பல நேர்காணல்ல நீங்க வந்து பேசியிருக்கீங்க நம்ம தமிழ் நியூஸ்க்கு. இப்போ உத்தரப்பிரதேசம் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்கு. இதுல நம்ம எதிர்பார்த்தபடி காங்கிரஸ் மீண்டும் அந்த இருக்கக்கூடிய மாநில கட்சியான சமாஜ்வாதி கட்சிக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிற ஒரு கேள்விதான். உத்தரப்பிரதேசத்தினுடைய காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. காங்கிரஸ் 404 தொகுதிகள் மொத்தம். அதுல கிட்டத்தட்ட ஒரு பாதி இடங்கள்ல போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் தகுதியானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுது. எப்படி பாக்குறது இந்த ஸ்டேட்மெண்ட்? உத்தரப்பிரதேசில் இப்போ காங்கிரஸ் ஹைகமாண்ட் ராஜேந்திர பால் கௌதம்னு ஒருத்தரை இன்சார்ஜ் போட்டிருக்காரு. அவர் ஒரு தலித் லீடர், ரொம்ப வரவேற்கத்தக்கது. இப்போ உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 2022 எலெக்ஷன்ஸில் பிஜேபி 41.29% வாங்கியிருந்தாங்க. சமாஜ்வாடி பார்ட்டி தனியாக 32.1%. பிஎஸ்பி 12.9%. காங்கிரஸ் எல்லா 399 தொகுதியில பிரியங்கா காந்தி தான் மெயினா இது கேம்பெயின் இன்சார்ஜ் இருந்தாங்க. அவங்க ஓட் ஷேர் 2.33%. 2.33% வச்சுட்டு நீங்க 202 சீட் வேணும்னா அகிலேஷ் யாதவ் கொடுப்பாரா? இப்ப நேஷனல் பார்ட்டிஸ் யார் இந்த இந்தியா அலையன்ஸ்ல இருக்காங்களோ, எப்போ காங்கிரஸ் தமிழகத்தில் திமுகவை முதுகுல குத்துனாங்களோ, சொல்லிக்காம கெல்லிக்காம ஒரு ராஜ்யசபா சீட் 2 மினிஸ்டருக்கான டிஎம்கேக்கு மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் வெற்றி பெற்ற அப்புறம் அந்த 5 எம்எல்ஏக்களும் பார்க்காம, ஒரு டிஎன்சிசில இருந்தோ ஏஐசிசில இருந்தோ யாருமே பார்க்காம அப்படியே ஸ்விட்ச் ஓவர் பண்ணாங்களோ, அப்பவே அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி எல்லாத்துக்குமே தேஜஸ்வி யாதவ் எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி ஏன் நம்ம மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸை டிச் பண்ண மாட்டாங்க காங்கிரஸ்? எங்களுக்கு கிடைச்ச தகவல் அவங்க 170 சீட் ஐடென்டிஃபை பண்றாங்க காங்கிரஸ் 404ல. அப்புறம் அதுல அவங்க 120ல இருந்து 130 சீட் கான்ஸ்டிட்யூன்சிஸ் சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்ப இருக்கிற மூடு பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி வேவ் பிஜேபி மேல, யோகி ஆதித்யநாத் மேல இருக்குது. பட் இவங்க கரெக்டா பிளேஸ் ஆகலைன்னா ஆல் சான்சஸ் யோகி ஆதித்யநாத் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அகைன். பட் அகிலேஷ் யாதவ் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆயிட்டா இருப்போம். சான்சஸ் 50-50 அகிலேஷ் யாதவ் யோகி ஆதித்யநாத். இப்போ மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறாங்க யூபியில. பட் இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் இந்த குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எல்லா ஸ்டேட்லயும் பண்ற மாதிரி ஒரு பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் பண்ணா, அப்புறம் அகிலேஷ் யாதவ் வேற ஏதோ டிசிஷன் எடுப்பார். அங்க ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க, தலித் பார்ட்டிஸ் இருக்காங்க, அப்புறம் மைனாரிட்டி பார்ட்டிஸ் இருக்காங்க. அவர் அந்த அலைன்ஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்ப பண்ணாலே இந்தியா பிளாக் இதுதான் ஸ்பிளிட் தான் வரும். இப்ப இவங்களுக்கு மேக்சிமம் அகிலேஷ் யாதவ் ஒரு 30 சீட்ல இருந்து 35 சீட் கொடுப்பாரு, அவ்வளவுதான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் மற்ற பார்ட்டிஸும் ரீஜனல் பார்ட்டிஸும் அகாமடேட் பண்ணும். நீங்க 2.33% வாக்கு சதவீதத்தை வச்சுட்டு எப்படிங்க 220 சீட் கேட்கலாம்? 200 சீட்டு யாராச்சும் கொடுப்பாங்களா? என்ன அகிலேஷ் யாதவ் டிஎம்கே மாதிரியா கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு? அவர் ஒரு நேஷனல் லீடர் ஆயிட்டாரு, லைக் எம் கே ஸ்டாலின் மாதிரி ஒரு நேஷனல் லீடர். எப்படி எம் கே ஸ்டாலின் சரிஷ்மாவோ அங்க அகிலேஷ் யாதவுக்கு உத்தரப்பிரதேஷ் இருக்கு.
ப்ராபப்ளி த யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஒரு நல்ல பொலிட்டிஷியன் ஃபார் அப்பாயிண்டிங் ஹேம் ஆர் ஒரு ஷோகேஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு வந்து அகிலேஷ் யாதவ் இஸ் அ குட் சாய்ஸ். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா தேர்ட் ஃப்ரண்ட் வருங்க, தேர்ட் ஃப்ரண்ட் வரும். பட் காங்கிரஸ் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த இதை வந்து மாத்திக்கலனா ரொம்ப டேஞ்சரஸ் காங்கிரஸ்க்கு. சார் எனக்கு இதுல ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப அகிலேஷ் யாதவ் கடந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். ஆனா இப்ப அவர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி ஆயிட்டார். அவர் மாநில இப்போ சட்டசபையில இல்ல. அவர் இப்போ இல்லாத சூழ்நிலையில எம்பி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு கணிசமான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. அதாவது தேர்டு ஒரு பிக்கெஸ்ட் பார்ட்டினா இன் இந்தியா சமாஜ்வாதி கட்சியாகவும் இருக்குது. மோர் தென் 30 எம்பிஸ். ஸோ அப்படிங்கிற பொழுது அகிலேஷ் யாதவோட ஸ்டேட்டஸ்கோ உயர்றது வந்து ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் பிடிக்கலையா? இப்போ எப்படி மு.க. ஸ்டாலினோட ஸ்டேட்டஸ்கோ வந்து இந்தியா முழுக்க ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்கோ உயரும் பொழுது காங்கிரஸ் எப்படி காலி பண்ணணும் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து ஸ்டேட்டஸ்கோ உயர்றது வந்து யாருக்குமே பிடிக்கல. சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ் யாருக்குமே பிடிக்கலையா? அது போல அகிலேஷ் யாதவையும் காங்கிரஸ் பாக்குதாங்கிற ஒரு கேள்வி. காங்கிரஸ் யூபியில பிடிக்கலன்னு என்ன பண்ண முடியும் அவங்களால? சரி, தனித்து திருப்பி போன தடவை 399, இந்த தடவை 404 போடுங்க, போட்டிடுங்க. இது விட கம்மியான சதவீதம் வருவாங்க. 1.5%, 1.25% தான் வாங்குவாங்க. 5 கீழே தான் வாங்குவாங்க. பாருங்க, அங்க இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குங்க, மாயாவதி, பிஎஸ்பி. அவங்க பாருங்க, இப்ப 22ல வந்து 12.9, அதுக்கு முன்னாள் எலெக்ஷன்ல வந்து 22% வாங்கியிருக்காங்க மாயாவதி. மாயாவதி ஒரு பெரிய ஃபோர்ஸுங்க. அவங்களுக்குன்னு ஒரு சீட் கன்வர்ஷன் இல்லைனாலும் வாக்குகளை பிரிச்சிடுறாங்க. அதனாலதான் பிஜேபி வந்துடுது. பிஜேபி அதனாலதான் போன தடவை ஸ்வீப் பண்ணாங்க. மாயாவதி பிரிச்சுட்டாங்க. 13% ஒரு பெரிய மார்ஜின். ஒரு தொகுதியில 30,000 35,000 வாக்குகள்னா போதுமே பிரிக்கிறதுக்கு. அந்த வின்னிங் மார்ஜின் வந்து இதுதான், மாயாவதி இவங்கெல்லாம் பண்ணதுதான். அதனால வந்து காங்கிரஸ் வந்து அகிலேஷ் யாதவ் எவ்வளோ கான்ஸ்டிட்யூன்சி சீட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போட்டிட்டா அவங்களுக்கு யூபியில ஒரு எதிர்காலம் இருக்கு. இந்த 2 சீட்ல இருந்து ஒரு 25-30 சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எங்களுக்கு வந்து 200 சீட்டு 200 கான்ஸ்டிட்யூன்சிஸ் நாங்க நிக்கணும், நீங்க கொடுங்கன்னா கண்டிப்பா அகிலேஷ் யாதவ் கொடுக்க மாட்டாரு. எங்களுக்கு கிடைச்ச தகவல் வந்து 40ல இருந்து 45 சீட்டு தான் அகிலேஷ் யாதவ் கொடுப்பாரு இந்த தடவை. ஏன்னா அவருக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அங்க வேற பார்ட்டிஸ் இருக்காங்க, ரீஜனல் பார்ட்டிஸ். அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? யூபியில பிஜேபியே வந்து ரீஜனல் பார்ட்டிஸ், அவங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆட்சியில் இருக்கும் போது நீங்க ஆட்சியிலேயே இல்ல. காங்கிரஸ் எங்க யூபியில் இருக்கு? நார்த் இந்தியாவில் எங்க இருக்குங்க? யூபியில் இருக்காங்களா? இல்ல. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், டெல்லி, வேற எங்க இருக்காங்க? வெஸ்ட் பெங்கால், பீகார்ல இப்படியே தான் பண்ணாங்க. பீகார்ல தேஜஸ்வி யாதவ் வந்து அதே ஓட் ஷேர் மெயின்டைன் பண்ணாரு எலெக்ஷன்ல, அசம்பிளி எலெக்ஷன்ல. இவங்க போய் 60-70 சீட்டு வாங்கி என்ன கன்வெர்ட் ஆச்சு? ஒன்னும் கன்வெர்ட் ஆகல. அதனால தேஜஸ்வி யாதவும் போயிட்டாரு. இல்ல தேஜஸ்வி யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நிறைய அட்லீஸ்ட் ஒரு 60-70 சீட் வந்திருப்பாங்க ஆர்ஜேடி. அது காங்கிரஸ்னாலதான் ஆர்ஜேடியும் இதாச்சு. ஆர்ஜேடி ஜெயிக்கிற தொகுதியில இவங்க சீட்டு கான்ஸ்டிட்யூன்சி வேணும்னு இவங்களுக்கு அலாட் பண்ணி அதெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த எப்போ வந்து காங்கிரஸ் வந்து இந்த பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட்டை விடுறாங்களோ அப்பதான் வந்து நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். இல்லைன்னா இதே மாதிரிதான் இருக்கும். பட் இப்போ நேஷனல் லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க, காங்கிரஸ் வந்து பேக் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு. அவங்களுக்கு காரியம் நடக்கணும்னா பேக் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால அவங்களும் உஷாரா தான் இருப்பாங்க. மம்தா பானர்ஜியும் ரொம்ப உஷாரா இருக்காங்க இப்போ. அதனால வந்து இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு 3 months 4 monthsக்குள்ள இயர் எண்டுக்குள்ள
ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல அகிலேஷ் யாதவ் பல சோசியல் இன்ஜினியரிங் வந்து நல்ல சிறப்பா பண்ணி யூபியில பிஜேபியை வந்து ஒரு 30 கிட்டத்தட்ட 35 சீட் தான் என்னமோ ஜெயிச்சாங்க. அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி அப்போசிஷன் நல்லாவே அதுல நிறைய மார்க் பண்ணாங்க. அதுல குறிப்பா அயோத்தி அது அந்த ராமர் ஜென்ம பூமி இருக்கக்கூடிய தொகுதியான ஃபைசலாபாத் தொகுதியிலேயே வந்து தோற்கடிச்சாங்க. ஒரு தலித் கேண்டிடேட்டை போட்டு பக்காவா சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க காங்கிரஸ், சமாஜ்வாதி. இப்படி பல சமூக நீதி அடிப்படையிலும் சரி நல்ல ஒரு பக்காவான சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஜெயிச்சவர் நாடாளுமன்றத்துல. சட்டமன்றத்துல அது மாதிரியான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுமா, இல்ல காங்கிரஸ் இப்படி பார்க்குமா? இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ரீஜனல் பார்ட்டிஸ் வீக்கன் ஆகும் பொழுது காங்கிரஸுக்கான ஒரு டிபெண்டன்ஸ் நிச்சயமா வந்து அவங்க நம்மளை விட்டா நாதி இல்ல, நம்ம பக்கம் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்சிபி, இப்போ சரத்பவார் அவர்கள் அவர் வந்து கம்பைன் பண்ண போறாரு, தன்னோட கட்சியை வந்து கலைச்சிட்டு காங்கிரஸோட இணைக்க போறாருங்கிற பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜி அவங்களும் தன்னுடைய இப்போ அவங்களும் ரெபல்ஸ்னால வந்து கட்சியை இழந்துட்டாங்க. இப்ப அவங்களும் இணைய போறாங்கிற ஒரு கருத்து இருக்கு. இப்படிங்கிற ஒரு இதனால அகிலேஷ் யாதவ் நம்ம படியெல்லாம் கூடாது, அவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவரை வந்து இம்சை கொடுத்து அவரை நம்ம வழிக்கு வர வைக்கணும். அப்படி இல்லையா நீ இந்த தேர்தலில் தோத்துப்போ, நாடாளுமன்ற தேர்தலில் தானா நீயே என் கூட கூட்டணிக்கு வருவ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் காங்கிரஸ் எடுக்குமா? அது எப்படிங்க எடுக்க முடியும்? எப்படி அகிலேஷ் யாதவ் இல்லைன்னா யூபி அரசியல் இல்லை. இப்போ பிஜேபி எஸ்பி தான், சமாஜ்வாடி பார்ட்டி தான். காங்கிரஸ் அங்க அவங்களுக்கு இல்லைங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே ஓட்சியார் இல்லைங்க, ஓட்சியார் இல்ல. இப்ப பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் சோசியல் இன்ஜினியரிங், பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் கரெக்டா பண்ணாரு. அதனாலதான் வந்து பிஜேபியை வந்து தோல்வி இருந்தாங்க நிறைய இடத்துல, இன்க்ளூடிங் அயோத்தியா இருக்கிற இடத்துல நீங்க சொன்ன மாதிரி. பட் மகாராஷ்டிராலையும் பாருங்க அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க லோக்சபா எலெக்ஷன்ல. அப்ப அது வந்து அசம்பிளில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும்ல, அசம்பிளி எலெக்ஷன்ல. ஜஸ்ட் ஆப்போசிட் அங்கேயும் காங்கிரஸ் பாருங்க நிறைய சீட் வாங்கி எங்கெங்க வந்து என்சிபி உத்தவ் தாக்கரே சிவசேனா வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அங்கெல்லாம் கான்ஸ்டிடன்சி கேட்டு அங்கெல்லாம் தோத்தாங்க. அங்கேயும் பேடா ஃபேர் பண்ணாங்க. நீங்க வந்து மெர்ஜ் ஆனா வந்து அவ்வளவு ஈஸியா இருக்காதுங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ். மம்தாவே மெர்ஜ் பண்ணாலும் அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபி கவர்மெண்ட், புரிஞ்சுங்களா? அதனால அதே மாதிரி யூபியில வந்து பிஜேபி கவர்மெண்ட். ஸோ எல்லாம் மணி பவர், மசில் பவர் எல்லாம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவ்வளோ பெருசா ஒன்றும் கரெக்டா இவங்க வந்து அலையன்ஸ் டோட்டல் இந்தியா பூரா இந்தியா அலையன்ஸ் நல்லா கரெக்டா ஃபார்ம் பண்ணலினா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வரும். எப்படி தமிழ்நாட்டில் வந்து இப்போ எம்.கே. ஸ்டாலின் ஏன் வந்து இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்ல கலந்துக்கல? காங்கிரஸ் இருக்கிற இந்தியா அலையன்ஸ்ல நாங்க கலந்துக்க மாட்டோம். அப்ப என்ன ஸ்ட்ரைட்டா வந்து எம்.கே. ஸ்டாலின் ஒரு நெயில் அடிச்சிட்டாரு காங்கிரஸ் மேல. நீங்க இருக்கிற கூட்டணியில நான் வந்து மீட்டிங்ல கலந்துக்க மாட்டோம். சிம்பிள். அப்ப என்ன இந்தியா அலையன்ஸ்ல ஒரு இது கொடுத்தாரு, 99% நாங்க இல்ல இப்போ. ஆனா இஷ்யூ பேஸ்ட்ல மற்ற பார்ட்டிஸ் இந்தியா அலையன்ஸ்ல ஏதோ இஷ்யூ பேஸ்ட்ல நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதானே இப்போ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இஷ்யூ பேஸ் தானே. இப்போ இது வந்து கம்யூனிஸ்டுக்கும் ரொம்ப ரொம்ப டிக்லிஷ் பாயிண்ட்டுங்க. சிபிஐ சிபிஎம் அவங்களும் யோசிச்சுதான் இருக்காங்க. ஏன்னா மம்தாவும் காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சிபிஎம் எப்படி, சிபிஎம் அண்ட் அலைன்ஸ் ஃபார்வர்ட் பிளாக் இவங்கெல்லாம் எப்படி அலைன் பண்ணுவாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு? அவங்க தனியாக தான் நிற்பாங்க. ஏன்னா எதிரிகள் வந்து அங்க வந்து மம்தா அண்ட் கம்யூனிஸ்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப கம்யூனிஸ்ட் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? அப்ப அவங்க ஐடியாலஜியே கம்யூனிஸ்ட் போயிடும். இவ்வளவு இது இருக்குங்க. இவங்க காங்கிரஸ் வந்து யார்கிட்டையும் கலந்துக்கிறது இல்லை. எந்த ஸ்டேட் ரீஜனல் பார்ட்டிஸோ யார்கிட்டையும் கலந்துக்கிறது இல்லை. ஒரு பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட்
இப்படியே போனாங்கன்னு வைங்க, இந்தியா அலைன்ஸ் வந்து டெஃபினட்டா பிரேக் ஆகும். பிஜேபியில மோடிஜியோ அமித்ஜியோ ஒன்றும் பார்க்க வேண்டாம், இவங்களே பிரேக் பண்ணி தேர்ட் ஃப்ரண்ட் கொடுத்துருவாங்க. சார் எனக்கு இந்த விவகாரத்துல தேர்ட் ஃப்ரண்ட் வரும்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த விவகாரத்துல எனக்கு ஒரு இறுதியான ஒரே கேள்விதான். அதாவது நாடாளுமன்ற தேர்தல்ல தொடர்ந்து NDA 1 NDA 2ல வந்து புரூட்டல் மெஜாரிட்டி, சிங்கிள் மெஜாரிட்டியா வந்து பிஜேபி வந்து கவர்னன்ஸ் கொடுத்தாங்க. தேர்ட் NDAல மோடி 3.0ல வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைக்க முடிஞ்சிச்சு. எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல அவங்க எதிர்பார்த்த எண்ணிக்கையான சீட்டு வந்து வரல. அப்போ மோடியினுடைய ஒரு அன்பாப்புலர்னால வந்து இந்த நாடாளுமன்றத்துல சற்று ஒரு பிஜேபி எதிர்பார்த்த சீட்டு வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல்ல, இப்ப நாடாளுமன்றம்னா மோடியை முன்னிலைப்படுத்துவாங்க, சட்டமன்றம்னா அந்த லோக்கல் லீடர்ஸ் தான் அங்க செல்வாக்கா இருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சட்டமன்றத்து வரும்போது மகாராஷ்டிராவில் இழந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எமர்ஜ் ஆயிட்டாங்க திருப்பி சட்டமன்ற தேர்தல்ல. இப்ப உத்தரப்பிரதேசம் இப்ப எப்படி இருக்கும்? நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி அன்பாப்புலர் ஆனாரு, வாரணாசிலையும் அவர் வந்து பின்னடைவுல வந்தாரு ஃபர்ஸ்ட் கவுண்டிங்ல எல்லாம். பிறகு அவர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சவர். இப்போ சட்டமன்றத்திலையும் வந்து மகாராஷ்டிராவோட ஒப்பிடுவது வந்து சரியா இருக்குமா, அல்லது அங்க வந்து திருப்பி ரீடைன் பண்ணுவாங்க பிஜேபி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணுமா? இல்லையா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து 2026ல பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து முன்னிறுத்தினாங்க. மோடி முன்னிறுத்தி தான் யூபி மகாராஷ்டிராவில் ஃபெயில் ஆனாலும் டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் இங்கெல்லாம் ஸ்வீப் பண்ணாங்க. காங்கிரஸ் வாஷ்ட் அவுட். ஈவன் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லாமே நல்லா பண்ணாங்க, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நல்லா பண்ணாங்க. ஏன் இன்க்ளூடிங் இது கர்நாடகா நல்ல ஃபேர் பண்ணாங்க. காங்கிரஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த நம்பர்ஸ் கொடுக்க முடியல. பிரஜ்வல் ரேவண்ணா கூட அப்ப அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு, ஆனா அது கூட எடுபடல. அப்படி இருந்தாலும் எடுபடல. அதே மாதிரிதான் ஒடிசாலையும் they performed well. பட் காங்கிரஸ் எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணலீங்களே. அதனால அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மிஸ்டர் மோடி, யூபி எலெக்ஷனுக்கு வந்து the ஃபேஸ் வந்து யோகி ஆதித்யநாத். பட் யோகி ஆதித்யநாத் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு, அதை வந்து கரெக்டா வந்து அகிலேஷ் யாதவ் பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்பர் ஹேண்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து சமாஜ்வாடி பார்ட்டிக்கு தான் இருக்குது. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு டஃப் ஃபைட் இருக்கும், நல்ல டஃப் ஃபைட் இருக்கும். இதுல வந்து இந்த காங்கிரஸ் வந்து சொதப்பிட்டு இருந்தாங்கன்னு வைங்க இந்த மாதிரி, அப்ப வந்து அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்னடா இதுக்கு சரி நம்ம திருப்பி யோகி ஆதித்யநாத்துக்கு வாக்களிச்சு போயிடலாம்னு நினைச்சிருவாங்க. அதனாலதான் இவங்க வந்து இப்பவே வந்து 1 இயர் தான் இருக்கு, இப்பவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அது சமாஜ்வாடி பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காங்கிரஸ் வந்து இப்ப புதுசா வந்தார்ல, அவர் இப்ப சொன்னனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து சமாஜ்வாடி பார்ட்டில இருந்து ஹிட் பேக் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் மேல் லெவல்ல பேச வேண்டியது நீங்க பேசாதீங்க. இது வந்து சமாஜ்வாடி பார்ட்டி கேடர்ஸ்குள்ள ஒரு மனக்கசுப்பாயிரும் இதெல்லாம் காங்கிரஸ் பேசுறதெல்லாம். இது மாதிரிதான் எல்லா ஸ்டேட்லயும் போய் இவங்க பேசி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க வேண்டியது. இவர் ஒண்ணு சொல்லுவாரு, இன்னொருத்தர் வருவாரு டெல்லியில இருந்து, அவர் வேற சும்மா சொல்லிட்டு போயிருவாரு. இங்க லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, யார் பேச்ச கேட்கறதுன்னு. அது ஒரு கண்ட்ரோலே இல்லாம இருக்கு இந்த காங்கிரஸ் பார்ட்டி. இதனால சார் சிஎம் கேண்டிடேட் அகிலேஷ் முதல்ல நிப்பாரா? ஏன்னா அவர் எம்பியா இருக்காரு. இல்லைங்க, சிஎம் கேண்டிடேட் வந்து அகிலேஷ் யாதவ் தான். சோ அப்ப எம்பியா வந்து பண்ணிடுவாரா பை நெக்ஸ்ட் இயர்? ஆமாமா, பண்ணிடுவாரு. இல்லைன்னா அவர் ஃபேஸ் வச்சுட்டு சமாஜ்வாடி பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அவன் எம்பி தொகுதி ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு தொகுதி யூபியில வந்து அவர் நிற்பாரு. 6 months டைம் இருக்கு, அது கூட பண்ணலாம். பட் அவர் எல்லாமே கால்குலேட்டிவா பண்றாரு. ஏன்னா நேஷனல் அரேனால வந்து அகிலேஷ் யாதவ் மாதிரி ஒரு டால் ஃபிகர், யங் ஃபிகர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இந்தியா அலையன்ஸ் ஆர் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் இல்ல, யாருமே இல்ல. சரிஷ்மா லைக் எம்.கே. ஸ்டாலின் எப்படி சரிஸ்மேட்டிக் லீடரோ, அகிலேஷ் யாதவ் அதே மாதிரிதான். தேஜஸ்வி யாதவ் நல்ல சரிஸ்மேட்டிக் லீடரா இருந்தாரு,
இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் டவுன் ஆயிட்டார். அது காங்கிரஸ் கூட வந்து அந்த ப்ராப்ளம்னாலதான் இவர் தேஜஸ்வி யாதவ் வந்து டவுன் ஆயிட்டார். இல்லைன்னா ரொம்ப சாரிஸ்மேட்டிக் லீடர், வெரி யங் லீடர் லைக் அகிலேஷ் யாதவ். இவங்க வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லா ரீஜனல் பார்ட்டிஸையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணி அவங்களும் ஜெயிக்காம பிஜேபி வந்து ஜெயிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் வந்து காங்கிரஸ் தான் எங்க இருந்தாலும். ஓகே சார், நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே.